பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பிற்படுத்தப்பட்டோர் நல ஆணையங்களை பற்றி பார்க்க போகிறோம். 2 முக்கியமான ஆணையங்கள் இருக்குதுங்க பிற்படுத்தப்பட்டோருக்கு. 2 சென்ட்ரல் கவர்மெண்ட் அமைச்சது, 1 தமிழ்நாடு அரசு அமைச்சது. ஆக்சுவலாக பிற்படுத்தப்பட்டோர் நல ஆணையம் எந்த சட்டப்பிரிவின் கீழே அமைக்கப்படுது அப்படின்னா 340 குடியரசுத் தலைவர் தான் இதை அமைப்பார். ஸோ இந்தியாவோட ஃபஸ்ட்டு பிற்படுத்தப்பட்டோர் நல ஆணையம் எது அப்படின்னா காஹா கலேல்கர் நல ஆணையம் 29/1/1953 அப்போ அமைக்கப்பட்டுச்சு. ஸோ காஹா கலேல்கர் உட்பட 11 பேர் இதில் இருந்தாங்க. அப்போதைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு தான் இந்த காஹா கலேல்கர் ஆணையத்தை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செஞ்சவர். இதில் 2வது மண்டல் ஆணையம் ரொம்ப முக்கியமானதுங்க. பிரதமர் மொரார்ஜி தேசாய் தலைமையிலான அரசு பிந்தேஸ்வரி பிரசாத் மண்டல் அப்படின்ற ஒரு தலைமையில் 1979 இந்த ஆணையம் அமைக்கிறாங்க. இதோட செயலர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் கில். சரிங்களா? ஏன்னா மண்டல் ஆணையம் சொல்லிட்டு யார் தலைமையிலன்னு கேட்குறத விட அதோட செயலாளர் யாருன்னு மேபி கேட்கலாம். எஸ்எஸ் கில் தான் இதோட செயலாளர். ஸோ இந்தியா ஃபுல்லாக அவங்க போய் 11 காரணங்களை வச்சு எத்தனை சாதிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கணக்கெடுத்தாங்க. அப்போது 3743 சாதிகள் இந்தியாவில் இருக்காங்க. மொத்தம் 11 காரணங்களை பின்பற்றி. சரியா? அடுத்து பாருங்க, மண்டல் கமிஷன் தான் தன்னோட அறிக்கையில் முகப்புரையில் வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்துக்கு மெட்ராஸ் தான் முன்னோடியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அப்போ எந்த கமிஷன் சொல்லிச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. மண்டல் கமிஷன் தான் மெட்ராஸ் மாகாணத்தை பற்றி இடஒதுக்கீடை பற்றி சொல்லிச்சு. ஸோ இவங்க 52% இருக்க பிற்படுத்தப்பட்டோருக்கு 27% ஒதுக்கீடு வழங்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதான் இப்போ வரையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஓபிசியில், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். சரியா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது எப்போ அமலுக்கு வந்துச்சு அப்படின்னா செயல்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா 13/8/1990. இந்த வருடம் ரொம்ப முக்கியம். 1990 பிரதமர் விபி சிங் தலைமையிலான அரசு இதை கன்ஃபார்ம் பண்ணாங்க. சரியா? இதில் ஓல்டு கொஸ்டின் எது கேட்டிருக்காங்கன்னா இந்த இது கேட்டிருக்காங்கங்க. என்ன அப்படின்னா இந்தியாவில் பிற்படுத்தப்பட்டோர் முதல் நல ஆணையம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. காஹா கலேல்கர். போன குரூப் 2ல் கூற்று காரணத்தில் இது கேட்டிருந்தாங்க. எத்தனை காரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 11 காரணங்கள். இது 2 கூற்று காரணத்தில் கேட்டிருக்காங்க. எப்போ இது அமல்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 13/8/1990. இதுவே தமிழ்நாடு சார்ந்து பிற்படுத்தப்பட்டோர் நல ஆணையம் எது அப்படின்னா சட்டநாதன் ஆணையம். சரி, 1971 ஆண்டு பிற்படுத்தப்பட்டோருக்கு தாழ்த்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுச்சு. 31%, 18% அப்படின்னு சொல்லிட்டு எதை பேஸ் பண்ணி அப்படின்னா சட்டநாதன் கமிஷனை பேஸ் பண்ணி. நன்றி.